ஹலோ மக்களே, நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கிழக்கு பார்த்தா ஒரு 1 பிஹெச்கே சூப்பரான 2 வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மினி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தார் ரோட் ஃபேஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்குற ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான சிம்பிள் டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முன்னாடி 30 அடி தார் ரோட் ஃபேஸில் பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோன்னே பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, போரு, வாட்டர் சம்பு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அவுட் சைட்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கிரானைட் கல்லில் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நல்லா தீக்குட்டில் ஸ்ட்ராங்கான மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஆளுங்க. ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லாம் பெயிண்டிங்கில் பார்டர் ஒர்க் கொடுத்து ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலையே கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பூஜா கேபினட்டும் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க கடப்பாக்கல்லையே நிறைய செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டான அருமையான கிச்சனுங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் நிறைய கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான காம்பாக்டான ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃப்ளஷ் டைப் பெட்ரூம் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய துணிகள்லாம் வச்சுக்கிற அளவுக்கு கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. பீரோ வச்சுக்க தேவையில்லை, அந்தளவுக்கு அருமையான செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பாக்டான பெட்ரூம்ங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் ஃபேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வாஷ் பேஷன் வெளியே வச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்குள்ளேயும். இது அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோசியபிள் தாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேலே ஃப்யூச்சரில் வீடு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாங்க. 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு க்ரீனஸியான ஒரு நேச்சரோடு ஒண்டி வாழ்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டிருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்காங்க. 1 பிஹெச்கே ஒரு சூப்பரான வீடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.